மடியில் கரைந்தேன் சிறகாய் விரிந்தேன் தரையில் பறந்தேன் நிறங்கள் நிறைந்தேன். எஸ், அனௌன்ஸ் பண்ணிடலாமா? முதல் பரிசு போயிடலாமா? நம்ம சிங்க தமிழனும் சிங்க பெண்ணும் இருக்கிறார்கள். எஸ், நம்ம ஒரு வருஷ போராட்டம் நீங்கள் அத்துணை பேரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த டைட்டில் வினர். Let me start with a countdown of எல்லாம் சேர்ந்து கத்துனோம், பம்மலே அதிரணும். Let me start with a countdown of 10 9 8 7 6 5 4 3 2 1 and the BM Institute வழங்கக்கூடிய Skill India Season 3 Grand Finale live ஓட title winner is கணியவன் ஏழுமலை. Yes, please sir, உங்க பையன் டைட்டில் ஜெயிச்சிருக்கா? சரிக்கா, ப்ளீஸ் லெவல் ட்ராஃபி அந்த அளவு இந்த ட்ராஃபி இருக்கு. எஸ், ஃபார் கணியவன் ஏழுமலை தி டைட்டில் வினர். கணியவன் மகிழ்ச்சியான தருணம். எஸ், எமோஷனலான தருணம். மேம், எல்லாரும் எமோஷன் ஆக்கிறீங்க ஸ்டேஜை. ஐ லவ் யூ, சீரியஸ்லி ஐ லவ் யூ. அந்த அளவு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், கனல் தெரிக்கும் பேச்சு. கணியவன், இந்த டிராஃபி உங்களுக்காகவே செதுக்கப்பட்டது. நேத்தி கூட என்கிட்ட சொன்னான், அண்ணா கனவுல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர மாதிரி எனக்கு தோணுது. உன் கனவு மெய்ப்பட்டது நண்பா. எஸ், இந்த டிராஃபி ஃபார் கணியவன் வித் கேஷ் பிரைஸ் ஆஃப் 500. புஷ்பா மேம், எழுமலை சார், இந்த டிராஃபி நம்ம அவருக்கு கொடுக்க போறோம். எஸ், நல்ல ஒரு கைத்தட்டல்களோடு ஓடாதே ஓடாதே, கொலைகள் செய்து ஊழையிட்டு ஓடாதே ஓடாதே. நீ தப்பித்து புதுப்பித்து சட்டை மாற்றி வாழ்ந்து கூட வருவா இவன், வருவா பிடிப்பா பிடிப்பா. இவன் 6 அடி உயரம், தேகம் கருப்பு, இதயம் வெள்ளை. இவன் துப்பறிவாடன் பெயர்கலியல் பூங்குன்றன் யாரும் ஊரே யாவரும் கேள்வி. இவன் துப்பறிவாடன் பெயர்கலியல் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அவரும் கேள்வி. இவன் துப்பறிவாடன் பெயர்கலியல் பூங்குன்றன் துப்பறிவாடன். இவன் துப்பறிவாடன். முதல் பரிசு பெற்ற ஏழுமலை சார், உங்க மகன் பிரைஸ் ஜெயிச்சிருக்கா, என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஃபீல் பண்ணுறதுன்னா என்ன சொல்லணும் சரியாக தெரில எனக்கு. இங்கே நிறைய பேசியிருக்கோம். ஸோ திடீர்னு பேசும்போது என்ன சொல்கிறது சரியாக புரியல. சரியா அப்படி தான் சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கறது பெற்றோர்களோட கடமை. படிப்புன்றது எல்லாருக்கும் ஒரு சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற ஒரு விஷயந்தான். பிள்ளைகளுக்கு தெரியாது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்ற ஒரு விஷயம். அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம். ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒவ்வொரு தருணத்தில் தன்னோட ஆசையும் தன்னோட எண்ணங்களையும் தந்தையிடம் தாயிடம் சொல்லும்போது அவற்றை நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, தன்னோட கனவை நாம் திணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட கனவத்தை ஏங்கி தாங்கி கொண்டு போயிட்டுருக்கோம். பெற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் பெருமை சேர்க்கணும் அப்படின்றது பிள்ளைகளோட கடமை. ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு முறையும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போதும் சரி, டியூஷன் ஃபீஸ் கட்டும் போதும் சரி, இல்லை மற்ற செலவுகள் செய்யும் போதும் சரி, ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தோடு தான் எல்லா செயலையும் நெகிழ்ச்சியோடு செய்கிறோம். ஆனால் தன் பிள்ளைகள் சரிவர படிக்கிறாங்கன்றது கவனிக்கிறது பெற்றவங்களோட கடமை. அந்த கவனத்திலிருந்து அந்த கடமையிலிருந்து யாரும் தவற வேண்டாம். ஒவ்வொருவருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெறக்கூடிய பிள்ளைகள் தான் இருக்க எல்லாருமே. இதில் யாருமே குறை சொல்கிறதுக்குலாம் யாருமே கிடையாது. இந்த ஒரு சின்ன இன்ஸ்டியூட்னு சொல்ல முடியல என்னால். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பாக செய்கிறாங்க.
நம்ம கொடுக்குறது என்னவோ ஒரு 500 1000 சொல்லிட்டு 500 600ன்ற மாதிரி ஒரு ஃபீஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஃபீஸில் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ஒரு திறம்பட செயல்பட வச்சு ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஆண்டு விழா நடத்துறதுக்கு எவ்வளவோ செலவு செய்கிறாங்க. ஆனால் இந்த டியூஷனில் வந்துட்டு இந்த அளவுக்கு செய்வாங்களாம் எதிர்பார்க்குறேன் நான். ஏன் அப்படின்னா இப்போது சாதாரணமாக செய்யும் போது இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு டெக்கரேட்டிவ், இந்த ஒரு மைக் செட்டு, இந்த சின்ன சின்ன செலவு, ட்ராஃபி, இப்படி செலவுகள்லாம் பார்த்தாவே ஒரு 10,000 எபோவ் போகும். இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 1 or 2 மந்தோட அவரோட சேலரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டியூஷனுக்கான செலவு அவர் வாங்குகிற அந்த ஒரு அமௌண்ட் அது வந்துட்டு தாராளமாக மனசு வந்து யாருமே செலவு செய்ய மாட்டாங்க. ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தருக்கு நாம் வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கனாலும் யோசிக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு தனக்கு வந்த ஒரு ப்ராஃபிட்டை, தனக்கு வந்தக்கூடிய அந்த டியூஷன் அமௌண்ட்டை இந்த அளவுக்கு எடுத்து செலவு செஞ்சு செயல்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அது எல்லாருக்கும் வந்துடாது. அது அந்த மாதிரி சொல்லலாம். இந்த டியூஷன் வந்துட்டு மற்ற இடத்துல இருக்கிற டியூஷன் மாதிரி கிடையாது. ஸோ இது பெருமையாக சொல்கிறதுக்காக இல்லை, என்னென்னா பையன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான்ற பேசக்கூடிய நான் நிறைய டைம் சொல்லலாம்னு நினச்ச ஒரு விஷயம் தான் இது. என்ன காரணம் அப்படின்னா மற்ற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்த ஒரு யாராவது ஒரு லெக்சர் வந்துட்டு நமக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. தம்பி என்ன படிக்கிறாருன்னு படிச்சுட்டே இருக்காரு. அவரை பார்த்து என்னோடய பையன் வந்து இன்ஸ்பயர் ஆகிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் படிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம சொல்கிறோம். ஆனால் யாருமே வந்துட்டு படிக்கும் போதே வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்கல்ல. எந்த ஒரு வாதியாரையும் பார்த்து பையன் வந்து இன்ஸ்பயர் ஆக மாட்டான். ஆனால் படிக்கிறவங்களை பார்த்து இன்னொரு படிக்கிற வந்து கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகும். சரிங்களா? மற்ற ஆளுங்க எல்லாமே ஒரு 30-35 ஏஜ் எபோவில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்ட போய் பேசுறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு தருணம். சரியா? பயந்து போயிட்டு சார்ட்ட போயிட்டு பசங்க யாரும் சரியாக பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற டியூஷனில் இருக்கிற பசங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ரத்த பந்தத்தோட கூடிய ஒரு உறவாக மதித்து ரொம்ப க்ளோஸ்டாக பழகி இந்த அளவுக்கு போயிட்டு பசங்கள்கிட்ட டீச்சர்ட்டையும் சார்ட்டையும் போயிட்டு பேசி நம்மளால் வந்துட்டு ஒரு டியூஷன் கற்றுக்க முடியும், நான் அந்த எஜுகேட் வந்து வெளில கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த டியூஷனை நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா பையன் வந்துட்டு இப்போ 2 வருஷமாக இங்கே படிச்சுட்டு இருக்கான். இந்த 2 வருஷமும் வந்து எனக்கு வந்துட்டு டியூஷனை மாற்றணும், எஜுகேட்டர் சரியில்லை, ஒருவேளை நமக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியுமே இங்கே நடக்கலை. ஏன்னா இருக்க அவனோட க்ரோத் மார்க் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லா க்ரோ ஆகி போயிட்டே இருக்குது. அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரிங்களா? இந்த ஒரு டியூஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கை கொடுக்குது. ஏன்னா அவங்களும் வந்துட்டு அவங்களோட வேலையை நோக்கி தேடி அவங்களோட வேலையாக போயிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இந்த டியூஷனில் சேர்த்துட்டோம் அப்படின்னா டியூஷன் சேர்த்ததுக்கப்புறம் டியூஷனில் சரியாக படிக்கிறான்ற அந்த கஷ்டமும் அந்த வலியும் நமக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த டியூஷனில் சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நானே வந்து கோஆர்டினேட் பண்ணல அப்படின்னாலும் பையனோட மார்க்கு என்ன எடுத்துகிட்டு இருக்கான்றதுலேருந்து எல்லா விஷயத்தையும் வந்துட்டு பாலா வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து பையனை வந்துட்டு கரெக்டாக தயார் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஸ்பீச் கூடவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 4 பேர்த்து மத்தியில் வந்துட்டு சாதாரணமாக பேசுறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு பையன், அவனை வந்து இந்த அளவுக்கு தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பாலாக தான் நன்றி சொல்லணும். நன்றி சார். நன்றி பாலா. பையன் நிச்சயமாக IAS அதிகாரியாக உருவாகுவான். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக துணை புரிவோம். எஸ்.